கோல் தேவை. அது அளவுகோலாக இருக்கலாம், அறிவுகோலாக இருக்கலாம், அல்லது சுடர் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் லைட்டிங் லேம்ப் நம்ம சுடர் விடக்கூடிய அளவுக்கு ஒரு உறுதுகோலாக இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு கொடுத்தவங்க இருக்கலாம். இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அல்லது சார் சொன்ன மாதிரி 25 years in the field of media, அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் சொல்ல, சார் எனக்கு இவர் தான் சார், இவரை பேஸ் பண்ணி தான் என் வாழ்க்கை இருந்தது, அல்லது எனது வாழ்க்கையோட நடந்த சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் அதை பேஸ் பண்ணி தான் நடந்தது. அது மாதிரி இங்கே உள்ள எல்லாருமே ஒரு வாழ்க்கையில, அதாவது இரவின் படைப்பில் எல்லாருமே முழுமையாக அடைகிறாங்க. ஒரு ஒரு ரொம்ப ஏழையா இருக்கக்கூடியவன் கூட அவங்களோட தேவைகள் அடைஞ்சு போகுது. அதுக்கு காரணம் அவங்களோட நம்பிக்கை, நான் என்னும் என்ற நம்பிக்கை. அதை பேஸ் பண்ணி தான், அதோட பேஸ் பண்ணி தான் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை அமையுது. அதாவது சிச்சுவேஷன் மாறலாமா இருக்கலாம், அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறலாம், ஆனா ஒவ்வொருவனும் அடைய நினைத்ததை அவன் அடைகிறான். அது உண்மை. நான் பல தடவை ரிசர்ச் எடுத்து போய் பண்ணதுலையும் இது எஸ் கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் அவங்க ஆசைப்படணும், அவங்க அடையிறாங்க. அதுக்கு மேல ஆசைப்பட்டது அது கிடைக்கிறதோ இல்லையா, அது ஒரு விஷயம். பட் ஆசைப்பட்டது கிடையாது. அதே மாதிரி இங்க இருக்கிற அனைவரும் ஒவ்வொருத்தரோட இன்ஸ்பிரேஷன், ஒவ்வொரு கவிதைகளும் இன்ஸ்பிரேஷன். நாகா சார் சொன்ன மாதிரி அதை புரிய முயற்படுவது ஒரு இன்ஸ்பிரேஷன், போல் வாழ்க்கை ஒரு இன்ஸ்பிரேஷன், கருத்துக்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன். ஒரு கோவிந்தராஜன் சார் எனக்கு தெரியும், முதல்ல சேஸ்டா லோன் தொடங்கினப்போ நான் அது பக்கத்தில் ஒரு டீ கடை சாப்பிட கொடுப்பேன், பர்துபாய் சைடு தான் உள்ளது. ஸோ அதெல்லாம் இப்போ நான் அவரை பார்க்கும்போதும் பெருமையாக இருக்கு. ஒரு தமிழர், அவர் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு மேலே வந்து. ஆனால் இப்போ நீங்கள் யோசிச்சிங்கன்னா, என்னோட கவிதையும் பார்த்தீங்கன்னா, நானாக இருந்தபோது அவர் நான் அல்ல, நாம இருக்கும்போது தான் அவர் ஒளியாக. இது மாதிரி ஒவ்வொருத்தரும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு 6-7 பேர் கொடுத்துருக்காங்க. இதில் சில பேர் நான் முதல் முறையாக பார்க்குறது. ஸோ கொஞ்சம் நையாண்டி இருக்கலாம், இதுதான் நல்லா இருக்கும். ஏன்னா நாகா சார் சொன்ன மாதிரி மத்தியானம் அவர் பாட்டு கேட்கும்போது ரொம்ப அருமையாக அப்படி ஆஹா அப்படின்னு ட்ரை பண்ணும்போது தூக்கம் அவர் நினைக்காங்க. பட் அவரோட பேச்சு அவ்வளோ இனிமை. அங்கே நான் அலைஞ்சு போயிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நான் ஏதாவது அனுபவிச்சு ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய அளவுக்கு நான்கிறது ஒரு பெரிய டாபிக். இது சமஸ்கிருதத்தை சொன்ன நான்கிறது நான் அல்ல, ஏதோ விஷ்ணு மகத்பூதம் மகத்பூராக நினைக்கன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆட்டம், ஒரு அணு, அது நான்கிறது யார் நினைக்கிறதுனால்தான் இத்தனை நான்கள் நாம இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே. அதனால முதல்ல இன்னைக்கு நம்ம கோவிந்தராஜன் சாரை கேட்கலாம். சார் நீங்க இப்போ நாம் அப்படின்னு சொல்றீங்க, ஏன்னா இன்னைக்குதான் நாம தெரியும். ஒரு தடவை நீங்க கஷ்டப்படும் போது யாரும் நானா பார்க்கல உங்களை, கரெக்ட் இல்ல? ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த நாம் வரக்கூடிய இந்த நான் யார்? உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க, யார் பெர்ஸ்பிரேஷனா இருந்தாங்க? சில பேர் வீட்டில் அடிச்சு உதைச்சா அவங்க கஷ்டப்பட்டு மேல வந்தவங்களும் உண்டு. அது உங்களோட வாழ்க்கை இருக்கு, கொஞ்சம் பயந்து இருக்கு. நான் ஒரு கிராமத்தில் இருந்தேன். கிராமத்தில் ஒரு விவசாயத்தில் நார்மலாக அந்த கிராமத்தில் பிறந்தோம். டவுனில் இருக்கவங்களுக்கு இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. நான் கிராமத்தில் திக்கி தெரு விட்டு வடக்கு தெரு, மேலே தெரு விட்டு கிழக்கு கீழே தெரு வரை எல்லாமே என்ன நடக்குதுன்ற ஒரு விஷயம் கிராமத்தில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். கிராமத்தில் ஒரு ஊருக்குள்ளே ஒரு 100 குடும்பம் இருக்குது, 500 குடும்பம் இருக்குன்னா 500 குடும்பமும் என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக டவுனில் இருக்கவங்களுக்கு ஒரு தெருவில் வேணால் அந்த அளவுக்கு தான் இருக்கலாம். டவுனில் அதுமாரி பல அனுபவங்கள் கிராமத்தில் கஷ்டப்பட்டவங்க எப்படி முன்னேறினவங்க எப்படி கீழே போனாங்க, இந்தமாரி விஷயங்கள்லாம் நிறையா அந்த அனுபவங்கள் இருக்குது. அதில் அந்த அனுபவத்தில் சில படிப்பினே தான் நம்ம ஒருத்தர் நம்மளே தெரிஞ்சுக்கிட்டு வர்றதில்ல, அடுத்தவங்களை பார்த்து சிலது நிறைய பேர் நம்ம செஞ்சுருக்கோம். அதுபோல் எனக்கு வாத்தியார் அது மாதிரி சொல்லியிருக்காரு, படிக்கும்போது உன்னுடைய கடமை செய் பலன் தான் அப்படின்ற ஒரு வாத்தியார். அந்த வாசனை எனக்கு இன்னமும் உன்னுடைய கடமை செய்யாமல் நீ போய் உட்காந்து வேண்டிட்டோ இல்லை பிள்ளையார வேண்டிட்டோ உனக்கு படிச்சது நீ படி, அதனோட ரிசல்ட் வெளில வரும் அப்படின்ற அந்த ஒரு வாசனை எனக்கு என்னோட அந்த ஆசிரியர் அதுக்கப்புறம் சில வார்த்தைகளை சொல்லிட்டே இருக்காரு. அதுபோல் இந்த சாப்பாடு இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரே ஒரு விஷயம், ரெண்டு பேரை கோச்சிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம காலத்தில் சிவாஜியும் எம்ஜிஆரையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 2 பேருமே கஷ்டப்பட்டு முன்னேறின ஒரு நபர்.
வாழ்க்கையில் 2 பேருமே கஷ்டப்பட்டு கீழிருந்து முன்னேறிய ஒரு கலைஞர், அவர் ஒரு பெரிய கலைஞர், 2 பேரும் முன்னேறி ஒரு வகையில் போனாங்க. அதில் ஒரு விஷயம் சொல்றது கேட்டது உண்மைக்கு கூட, கலைஞர் சரி எம்ஜிஆர் வீட்டுக்கு போனால் யார் வீட்டுக்கு போனாலும் அந்த இடத்துல என்ன இருக்கோ அதை சாப்பிட்டு போகணும், சாப்பிட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாராம். சொல்லுவாராம், சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுவாங்க அந்த இடத்துக்கு. அது நம்ம கஷ்டப்பட்டது மாரி மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் அவருடைய மேலோக்கி இருந்தது. அதே சிவாஜி வீட்டுக்கு போனால் அவர் அந்த அளவுக்கு பண்ண மாட்டார். நான் கஷ்டப்பட்டது மாதிரி நீனு கஷ்டப்பட்டு முன்னேறு. இவருக்கு உள்ள கம்பேரிஷன் ரொம்ப அது வந்து அவர் மனிதன் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எம்ஜிஆர் இன்னும் வந்து எல்லாரும் இன்னைக்கு தெய்வமாக கொண்டாடுறோம். சிவாஜிக்கு அந்த அளவுக்கு அந்த 2 விஷயம் நான் படித்த ஒரு விஷயம், பெரிய விஷயம். அதில் வந்து எம்ஜிஆர் அதை நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி இன்னொருத்தன் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அவருடைய தாட், அவருடைய விஷயம். நம்ம வந்து அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாலும் சாப்பிட்டு நம்ம எந்த அளவுக்குலாம் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படணும், அது மாதிரி நம்மளை பார்த்துட்டு சாப்பாடு இல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க ஒரு விஷயம். அது சிவாஜி வந்து நீயும் அது மாதிரி கஷ்டப்படு, நான் கஷ்டப்பட்டு முன்னேறி அது மாதிரி என்ன மாதிரி வா, அப்படி 2க்கும் வித்தியாசம் நிறையா இருக்கு. பட் அதே ஒரு விஷயம், நான் வந்து நம்ம கஷ்டப்பட்ட வந்து இது மாதிரி நம்ம வந்து வர்றவங்களுக்கு நம்ம அது மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம செஞ்சு கொடுப்போம், உதவி செய்வோம். அப்படிங்களா?